ஓம் சர்க்குரு ஸ்ரீனிவாச சித்தர் சுவாமிகள் திருவடி போற்றி. 12/5/2024 ஞாயிற்றுக்கிழமை. சித்திரை 29 ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி. அதிகார பதவியில் இருப்பவர்களால் ஆதாயம் ஏற்படும். எதிர்பார்த்த சில மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வாகன வசதிகள் மேம்படும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். மாறுபட்ட அணுகுமுறைகளால் நினைத்ததை முடிப்பீர்கள். உடன் பிறந்தவர்களால் ஆதரவுகள் கிடைக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். அஸ்வினி ஆதாயம் ஏற்படும். பரணி வசதிகள் மேம்படும். கிருத்திகை ஆதரவான நாள். ரிஷபராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். தெய்வீக பணிகளில் ஈடுபாடு ஏற்படும். விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் உண்டாகும். வியாபார பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உயர் அதிகாரிகளின் மத்தியில் மதிப்பு உயரும். எதிர்பாராத சில மாற்றங்கள் உருவாகும். ஆசைகள் நிறைவேறும் நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். கிருத்திகை வேறுபாடுகள் மறையும். ரோகிணி ஆர்வம் உண்டாகும். மிருகசிரீச்சம் மதிப்பு உயரும். மிதுனராசி அன்பர்களுக்கு மற்றவர்களின் செயல்பாடுகளில் தலையிடுவதை தவிர்க்கவும். குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். விலை உயர்ந்த பொருட்களின் மீது கவனம் வேண்டும். சூழ்நிலைக்கேற்ப வளைந்து கொடுத்து செயல்படவும். வாடிக்கையாளர்களிடத்தில் அமைதியை காக்கவும். உடலில் ஒருவிதமான அசௌகரியங்கள் ஏற்படும். மனச்சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். மிருகசிரீச்சம் தலையிடுவதை தவிர்க்கவும். திருவாதிரை கவனம் வேண்டும். புனர்பூசம் அசதிகள் நீங்கும். கடகராசி அன்பர்களுக்கு எண்ணிய பணிகளை செய்து முடிப்பதில் காலதாமதங்கள் உருவாகும். தொழிலில் புதிய முதலீடுகளில் சிந்தித்து செயல்படவும். பணி மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். பிற மொழி பேசும் மக்களின் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும். உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்லவும். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. தன்னம்பிக்கை வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். புனர்பூசம் காலதாமதங்கள் உருவாகும். பூசம் சிந்தனைகள் மேம்படும். ஆயில்யம் வாதங்களை தவிர்க்கவும். சிம்மராசி அன்பர்களுக்கு தவறிய சில முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும். தேடி வந்தவர்களுக்கு உதவிகளை செய்வீர்கள். வேலையாட்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். பணியில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும். வெற்றி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறம். மகம் ஆவணங்கள் கிடைக்கும். பூரம் தாமதங்கள் விலகும். உத்திரம் தெளிவு பிறக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு பழைய அனுபவங்களின் மூலம் மகிழ்ச்சியான சூழல்கள் உருவாகும். திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் சில மாற்றங்கள் உருவாகும். உறவுகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகங்கள் கிடைக்கும். வாகன வசதிகளும் கிடைக்கும். இரக்கம் வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். உத்திரம் மகிழ்ச்சியான நாள். ஹஸ்தம் மாற்றங்கள் உருவாகும். சித்திரை வசதிகள் மேம்படும். துலாம் ராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் உருவாகும். சில பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வுகள் கிடைக்கும். துணைவர் வழியில் நல்ல செய்திகள் வந்து சேரும். வெளியூர் வர்த்தக பணிகளில் புதிய அனுபவம் ஏற்படும். நெருக்கமானவர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். தடைப்பட்ட சில பணிகள் முடிவடையும். சுப காரியங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும். சுகம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். சித்திரை வாய்ப்புகள் உருவாகும். சுவாதி
அனுபவம் கிடைக்கும். விசாகம் தாமதங்கள் விலகும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வெறுமையான பேச்சுக்களை தவிர்க்கவும். குடும்பத்தில் அனுசரித்து செல்லவும். மனதில் தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு நீங்கும். வியாபார பணிகளில் கவனத்துடன் இருப்பது நல்லது. ஆரோக்கிய விஷயங்களில் சற்று கவனம் வேண்டும். அலுவலகத்தில் எதிர்பாராத அலைச்சல்கள் உருவாகும். பொறுமை வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் பேச்சுக்களை தவிர்க்கவும். அனுஷம் கவனம் வேண்டும். கேட்டை அலைச்சல்கள் உருவாகும். தனுசு ராசி அன்பர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வீர்கள். நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள். போட்டி விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். சக பணியாளர்கள் உறுதுணையாக செயல்படுவார்கள். எதிர்பாராத சிலரின் சந்திப்புகள் மூலம் மாற்றங்கள் உருவாகும். போட்டி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மூலம் வாய்ப்புகள் கிடைக்கும். பூராடம் புரிதல் உண்டாகும். உத்திராடம் மாற்றம் ஏற்படும். மகர ராசி அன்பர்களுக்கு பேச்சுக்களுக்கு மதிப்பு கூடும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் நட்புகள் கிடைக்கும். அரசு காரியங்களால் ஆதாயம் அடைவீர்கள். வழக்குகளில் எதிர்பார்த்த தீர்ப்புகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல்கள் உருவாகும். வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும். கடன் தொடர்பான சில உதவிகள் கிடைக்கும். பெருமை நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திராடம் மதிப்பு கூடும். திருவோணம் தீர்ப்பு கிடைக்கும். அவிட்டம் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கும்பராசி அன்பர்களுக்கு குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். பயனற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. புதுமையான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். இலக்கிய பணிகளில் முன்னேற்றம் உருவாகும். சக ஊழியர்களிடத்தில் பொறுமை வேண்டும். கலைப்பணிகளில் ஆர்வம் ஏற்படும். அமைதி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். அவிட்டம் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். சதயம் ஆர்வம் ஏற்படும். பூரட்டாதி பொறுமை வேண்டும். மீனராசி அன்பர்களுக்கு தாய்வழி உறவுகளால் அலைச்சல்கள் உருவாகும். வாகனம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். நண்பர்களின் ஒத்துழைப்பு வெற்றிக்கு வழிவகுக்கும். வெளி வட்டாரத்தில் மதிப்பு மேம்படும். ஆரோக்கியம் செயல்களில் கவனம் வேண்டும். கல்வி பணிகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை நீங்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் மறையும். நன்மைகள் வரும் நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். பூரட்டாதி அலைச்சல்கள் ஏற்படும். உத்திரட்டாதி ஒத்துழைப்பு கிடைக்கும். ரேவதி தடைகள் மறையும். நாளைய பதிவில் சந்திப்போம். நன்றி.